சண்முகம், கொஞ்சம் சென்சிபிளா யோசி. இப்போ வீரா மேல பழி விழுந்திருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் அந்த செயினை இவ பேக்குள்ள போட்டிருக்கணும் இல்லையா? அவ பஸ்ல போயிருக்கா. அந்த பஸ் கூட்டமா இருந்திருக்கு. அப்ப அந்த கூட்டத்துல எவனோ ஒருத்தன் தானே அதை செஞ்சிருக்கணும். அது ஆறு செஞ்சிருப்பா. அதான்டா எனக்கும் புரியல. அத்தனை பேர்ல இந்த செயலை செஞ்சது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனை எங்க போய் தேடுறது இப்போ? எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. எந்த விசாரணையா இருந்தாலும் அத நம்ம வீரா கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு நாம துருவி துருவி விசாரிச்சாதான் நடந்தது என்ன, எப்படி செயின் பைக்குள்ள வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். முதல்ல வீரா கிட்ட பேசலாம் வாங்க. அண்ணே, என்னென்ன செய்ய போகுதா? வீரா, இது பாரு, இது ஒரு எதிர்பாராத சிக்கல். உன்னை இதுல யாரோ சிக்க வச்சிருக்காங்க. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். என்னைய சிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு யார் மேலயும் பகையே இல்லையேடி. பகை உனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லடி. அவங்களுக்கு உன் மேல கோவம் இல்லனா உங்க அண்ணன் மேல கோவமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது ஒரு ஃபேக் கேஸ். அது புரியுதா உனக்கு? புரியுது. அண்ணா யாரு? அததான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நீ மறுபடியும் மனசுக்குள்ள நினைச்சு பார்க்கணும். இல்லையே, ஒண்ணுமே நடக்கலையே. அப்பாவும் நானும் பஸ் ஸ்டாப்புக்கு போனோம். அப்பா என்னைய பஸ்ல ஏத்தி விட்டாரு. பஸ் வர்றப்ப அந்த பொம்பளை செயினை காணோன்னு கூப்பாடு போட்டுச்சு. நான் தாண்டி பஸ் ஸ்டேஷனுக்கு விட சொன்னேன். மேலா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா அதுக்குள்ள தப்பு எங்க நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்குங்கறத நாம கண்டுபிடிக்கணும். அது உன் கையில தான் இருக்கு வீரா. நான் என்னடி செய்ய? என்ன செய்ய சொல்லு செய்த. வீரா, இப்ப நல்லா யோசிச்சு பாரு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நீ பஸ்ல ஏறினதுல இருந்து இங்க ஸ்டேஷன்ல உன் பேக்ல இருந்து செயினை எடுக்கிற வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாரு. ஆனா ரொம்ப நுணுக்கமா யோசிக்கணும். சரிடி. பஸ்ல ஏதாவது அன்யூஷுவலா, அப்நார்மலா, இல்ல வழக்கத்துக்கு விரோதமா ஏதாச்சும் நடந்துச்சா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அப்படின்னா நீ ஒரு போலீஸ்காரி தானே? என்ன தப்பு நடந்திருக்குன்னு ஒரு பார்வையில கண்டுபிடிக்க வேணாமா? இது வழக்கமா நடக்கிற மாதிரி இல்ல, வேற மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னு உனக்கு தோணணும்ல. அப்படி அங்க என்னமாச்சும் நடந்துச்சா? யோசிச்சு பாரு. இல்லை, நல்லா யோசிச்சு பாருல. அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், தினமும் நடக்கிற விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கலாம். நீ நல்லா யோசிச்சு பாரு. அந்த பஸ்ல உன்கிட்ட யாராச்சும் தப்பா நடந்துக்கிட்டாளா, இல்ல வேற யாராச்சும் தப்பா நடந்துக்கிட்டாங்களா? ஒவ்வொரு நிமிஷம் உன்னை சுத்தி என்ன நடந்துச்சு நல்லா கவனமா யோசிச்சு பாரு. ஒரு சின்ன விஷயம் கூட இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம்ல. சரி, இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நீ பஸ்ல ஏறினியா? அங்க கூட்டமா இருந்துச்சா? உனக்கு உட்கார இடம் கிடைச்சுதா? கூட்டம் பெருசா இல்லட்டு, ஆனா எனக்கு இடம் இருந்துச்சு. ஏறினதும் உட்காந்துட்டியா இல்ல டிக்கெட் எடுத்ததும் உட்காந்தியா? ஏறின இடம் இருந்துச்சு. கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வரட்டும்னு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு தான் இந்த வீடியோ பாக்குற போன கையோட எடுத்துட்டு போக கூடாதுன்றது. சுத்தி நடக்கிறத பாக்கிறத விட்டுவிட்டு மொபைல பார்த்துட்டு உட்காந்துருக்க. உன் கவனம் எங்கல போயிருந்திருக்கு? டேய் சண்முகம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் சும்மா இருடா. வீரா, நீ நல்லா யோசிச்சு பாரு. பஸ்ல எல்லா நேரமும் மொபைல பார்த்துட்டு தான் இருந்தியா? நீ உட்கார்ந்த கண்டக்டர் டிக்கெட் கேட்டு வந்தாரா? ஆமா, வந்தாரு. யார் டிக்கெட் எடுக்காம இருக்கீங்களா? இந்தாங்க, வீரபாண்டிப்பட்டினம். சரிம்மா, இந்தா. என்னம்மா டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்துட்டேன் சார். டிக்கெட் டிக்கெட்.
இன்னும் ஒரு டிக்கெட் குறையுதே. யார் பண்ண டிக்கெட் எடுக்கல? சார் நான் தான் சார் ஏதோ ஞாபகத்துல எடுக்காம இருந்துட்டேன். ஏப்பா 10 தடவை டிக்கெட்னு கத்துனானே, அப்போ உனக்கு காது கேட்கலையா, ஞாபகம் இல்லையா? அது கொடியா காசை. இந்தாங்க ஒரு டிக்கெட். காலையில முதல் ட்ரிப்பா தான் நாங்க வரோம். 200 ரூபாய் கொடுத்தேன்னா மீதி சில்லறைக்கு நான் எங்கேயா போவேன்? சார் பாக்கிலாம் வேணாம், டிக்கெட் மட்டும் கொடுங்க, அது போதும். எத்தனை பேரே அப்படி கிளம்பி வந்துடுறீங்க? எங்க போகணும் அதையாவது சொல்லு. அது இந்த பஸ் எங்க சார் போகுது? அதை கூட பார்க்காம தான் பஸ் ஏறினியா? உனக்கு எங்கப்பா போகணும்? அது அடுத்த ஸ்டாப்புக்கு டிக்கெட் கொடுங்க. காலங்காத்தால வந்து யார்கிட்ட மாட்டிருக்கேன் பாரு. இல்லை நல்லா யோசிச்சு பாரு, வேற ஏதாச்சும் நடந்துச்சாங்க? அண்ணே ஒரு விஷயம் நடந்துச்சு. இருன்னு நான் நல்லா ஞாபகப்படுத்திக்குதேன். யோசில, நல்லா யோசி. எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ சொல்லுத சின்ன பாயிண்ட் கூட எங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா யோசில. என்னமோ ஒண்ணு தோணுது மாமா. ஒரு நிமிஷம் நான் நல்லா யோசிச்சு பாக்குதேன். இது யாரோட டிக்கெட்? யாராச்சும் தவற விட்டுட்டீங்களா? கண்டக்டர் சொல்லுமா. இங்க வாங்க. இந்த வரேன். சார், யாரோ வாங்கின டிக்கெட்டை தவற விட்டுட்டாங்க. செக்கர் வந்தா டிக்கெட் காமிக்கணும் இல்லையா? இந்த டிக்கெட்டை உங்க கையிலேயே வச்சுக்கோங்க. செக்கர் கேக்குறப்ப இல்லாதவங்களுக்கு இந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. இந்த வேலையை நான் தான் பார்க்கணுமா? ஐயோ சார் அது என்னோட டிக்கெட் தான் சார். பாக்கி வர பின்னாடி எழுதியிருக்கேன். டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்க மாட்டியா? சாரி சார். இந்தாயா, புடி. அது என்ன, நான் கேட்டப்ப முகத்தை திருப்பிக்கிட்டா, கண்டக்டர் கேட்ட அப்புறம் வாங்கிக்கிட்டா. அண்ணே, அவனே தானே? அவன்தான். சொல்லுடி, யார் அவன்? உனக்கு தெரிஞ்சவனா தெரியாதவனா? என்ன பண்ணான்? இல்லை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் அவனை பார்த்திருக்கியா நீ? அவன் எங்க ஏறினான்? அண்ணா, அவனும் அநேகமா நான் ஏறின பஸ் ஸ்டாப்ல தான் அவனும் ஏறி இருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படி இல்ல அவ்வளவு உறுதியா சொல்லுத? ஏன்னா அவன் எனக்கு முன்னாடி தான் டிக்கெட் எடுத்தான். அப்போ அவனும் என்னோட ஸ்டாப்ல தானே ஏறி இருக்கணும். சூப்பர், சரியான பாயிண்ட். சரி சொல்லு, அவன் என்ன பண்ணான்? ஏதாச்சும் தப்பா பிஹேவ் பண்ணானா? இல்லாட்டி அவனோட நடவடிக்கையே வினோதமா இருந்துச்சு. 200 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கேட்டான். கண்டக்டர் என்னையா சில்லற இல்லையான்னு கேட்டதுக்கு பாக்கியே நீயே வச்சுக்கோன்னு சொல்றான். பாரா, டிப்ஸ் தராராம். வேற? அது மட்டும் இல்ல, எங்க போகணும்னு கூட அவனுக்கு தெரியல. அடுத்த ஸ்டாப் இறங்கணும், டிக்கெட் கொடுன்னு வாங்கிட்டான். கண்டக்டர் இந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி பாக்கி எழுதி கொடுத்துட்டாரு. அந்த டிக்கெட்டை கூட அவன் பறக்க விட்டுட்டான். அந்த டிக்கெட் என் மேல தானே விழுந்துச்சு. நான் தான் எடுத்து கொடுத்தேன். அப்போ அவன் ஒரு திட்டத்தோட தான் அந்த பஸ்ல ஏறி இருக்கான். அந்த நோக்கமே நம்ம வீரா மேல பழி போடுறதா ஏன் இருக்க கூடாது? அதேதான்ல. வீரா, நீ சொல்லுல, ஆள் எப்படி இருந்தா? ஆள் பார்க்க ஒரு மாதிரி வினோதமா தான் இருந்தான். ஆனா மொட்டை தலை. ஆளு பார்க்க கருப்பா இருந்தான். அப்புறம் அவன் வெள்ளை வேஷ்டி கட்டி இருந்தான்னு, கருப்பு சட்டை போட்டிருந்தான்னு, அதுல புள்ளி புள்ளியா பூ போட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ணே, காதுல ஒரு கம்பல் போட்டிருந்தான்னு 2 பக்கமும். அப்புறம் ஒரு மாதிரியா பிரெஞ்சு தாடி வச்சிருந்தான். இல்ல,
இப்படி சொன்னா எப்படில? ஊர்ல பாதி பேர் நீ சொல்ற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், பாதி பேர் மொட்டை தலையா தான் இருக்கான். இதை வச்சு எப்படி நான் கண்டுபிடிக்க? இல்ல பாண்டி, உங்க ஸ்டேஷன்ல வரையறதுக்கு ஆள் இருக்காவளா? யார மச்சான் சொல்லுது? புரியலையே. இல்லை, ஒரு குற்றவாளிய அங்க அடையலாம்னு சொன்னா அப்படியே தத்துருதுமா அப்படியே வரைவாப்ல. அதை எடுத்து அப்படியே பிரிண்ட் கூட போட்டோ கூட போடலாம்ல. அப்படி வரையற ஆள் இருக்காவளா? ஓ, ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா? ஆ, அவங்க எல்லாம் முழு நேரமும் போலீஸ் வேலை பார்க்கறது கிடையாது மச்சான். கூப்பிட்டா வருவாங்க. அதுவும் இல்லாம அவங்க நம்ம மாவட்ட எல்லையிலே கிடையாது, மதுரையில ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறவங்க. நினைச்ச நேரத்துக்குலாம் கூப்பிட முடியாது மச்சான். அதுவும் இல்லாம உடனே எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா வந்துட மாட்டாங்களா? இல்ல, அதுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன கேஸ் இது, முக்கியமான கேஸா, எதுக்காக அந்த ஆர்டிஸ்ட் தேவைன்னு எஸ்பி கிட்ட லெட்டர் கொடுத்து அவர் அப்ரூவ் பண்ணா அதுக்கப்புறம் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து தகவல் கொடுத்து வர வைப்பாங்க. அது பெரிய ப்ராசஸ் மச்சான். இல்லை, அப்ப இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேறாச்சும் வழி இருக்கா? இல்ல மச்சான், இந்த ஆர்டிஸ்ட் பிஸியா இருப்பாங்க. நம்மளோட கேஸை பொறுத்து தான் முக்கியத்துவமே கொடுப்பாவு. அதுக்கு நாள் கணக்கில் ஆகும் மச்சான். நம்மகிட்ட ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள வீரா வெளியே கொண்டு வந்தாகணுமே. என்ன மச்சான் பண்றது? அண்ணே, நான் உடனே வெளியே வந்து ஆகணும்ண்ணே. இல்லைன்னா நான் நாளைக்கு எஸ்ஐயா ஜாயின் பண்ண முடியாதுண்ணே. எப்படி பார்த்தாலும் இன்னைக்குள்ள ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வர்றது சாத்தியமே இல்லை மச்சான். இல்லை, இப்ப ஏதாச்சும் செய்யணும்ல. டேய், ஆர்டிஸ்ட் தானே வேணும், நான் வர வைக்கிறேன். இல்லை, உனக்கு வரைகிற ஆள் தெரியுமா? நீ கூப்பிட்டா உடனே வருவாங்களா? தெரியும்டா, நான் வர வைக்கிறேன். உடனே வருவாங்க பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொன்னீங்க, இன்னும் அரெஸ்ட் பண்ணல? அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஓ, அவ இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்கா. ஸ்டேஷன்ல என்ன நடந்ததுன்னு குரு சொன்னானா? இப்பதான் அவனுக்கு கால் பண்ண போறேன். சொல்லுங்க மேடம். குரு, எங்க இருக்க? ஸ்டேஷனுக்கு வெளியே தான் மேடம் நிக்கிறேன். உள்ள நடக்கிறத பார்த்துட்டு தான் மேடம் இருக்கேன். கவனமா ஃபாலோ பண்ணணும். அந்த முத்துப்பாண்டியே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்னு சொல்றாங்க. அவன் ட்ரிக் ப்ளே பண்ணிட போறான். ஆதாரத்தோட சிக்க வச்சிருக்கோம் மேடம். செயின் பறி கொடுத்த பொண்ண ஸ்ட்ராங்கா பேச சொல்லியிருக்கேன். முத்துப்பாண்டியால எதுவுமே பண்ண முடியாது மேடம். அவன் ஒழுங்கா எஃப்ஐஆர் போட்டு வீரலட்சுமி பேரை அதுல எழுதணும். அப்பதான் அவ வாழ்க்கை போகும். மேடம், அந்த பொண்ணு வீரலட்சுமியோட அண்ணனே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். முத்துப்பாண்டியும் அந்த சண்முகமும் மாமா மச்சின முறை வேணும். அந்த சண்முகமே முத்துப்பாண்டி கிட்ட என் தங்கச்சியை வெளியே விடுன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். 2 பேருக்கும் அடிதடி அளவுக்கு சண்டை ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். முத்துப்பாண்டி என்ன சொன்னான்? சண்டையே போட்டாலும் அவளை விட முடியாதுன்னு சொல்லிட்டான் மேடம். ஏன்னா எவிடன்ஸ் பக்காவா இருக்குன்னு விட முடியாதுன்னு சொல்லிட்டான். கான்ஸ்டபிள் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு. குட். எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவேன். சரிங்க மேடம், கண்டிப்பா. வச்சிடுறேன். அம்மா, அப்போ அவளை ஸ்டேஷன் லாக்அப்ல வச்சிருக்காங்க? ஆமா, உள்ளதான் இருக்கா. நான் போய் தான் அவ மேல கன்ஃபார்மா எஃப்ஐஆர் போட்டாச்சான்னு உறுதிப்படுத்தணும். அம்மா, அப்ப ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க? நானும் வரமா? நீ எதுக்குடா என்ன அசிங்கப்படுத்தினால அவ கூனி குறுக்கி லாக்அப்ல இருக்கிறத என் கண்ணால் நான் பார்க்கணுமா? அவ மூஞ்சில நான் காரி துப்பணுமா? ப்ளீஸ்மா, நானும் கூட வரமா? அவ உள்ள நிக்கிறத நான் கண்ணால பாக்குறேன். இடியட் மாதிரி பேசாத கௌதம். நீ என் கூட வந்தா எனக்கும் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் டவுட் வந்தா கூட வீரலட்சுமி தரப்புல உஷாராயிடுவாங்க. கௌதம் பாவம்மா, ஆசைப்படுறான்ல, ஒரு தடவை போய் பார்க்கட்டுமே. அம்மா, இது என் டிபார்ட்மெண்ட் வேலை. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. டேய் கௌதம், அவளை எப்படியும் ஜெயில போட்டுருவோம். நீ ஜெயில போய் பாரு. அப்ப இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். என்ன? சரிம்மா. அம்மா, நான் வரேன்.
தங்கச்சி அவளுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன் சர்வார். இல்ல உனக்கு எப்படி ஆர்டிஸ்ட் தெரியும்? அதுவும் இப்பவே வந்துருவாங்கன்னு சொல்ற. மதுரையில இருந்து கார்ல வந்தாலே 3-3.5 மணி நேரம் ஆயிடுமே. கார்ல வர மாட்டாங்க, ஆட்டோல தான் வர சொல்லியிருக்கேன். இப்ப வந்துருவாங்க. இல்லை என்ன சொல்லுத? ஏதோ வரையிலவங்கள வர சொல்லுத, என்ன ஏதோ ஆட்டோல வரவாங்கன்னு சொல்லுத. ஆற வர சொல்லியிருக்க? என்ன உள்ளூர்ல இருந்து வர சொல்லியிருக்கியா? ஆமாண்டா. அதுவும் வரையறவங்கள? ஆமா. இல்லை போலீஸ்க்காக வரையறவங்க நம்ம ஊர்ல இருக்காவளா என்ன உனக்கு தெரியுமா? இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க பாரு. நிப்பாட்டியா இங்கதான் இறங்கம்மா, சீக்கிரம் பார்த்தா ஏடி வா. இல்லை இப்ப நீ எதுக்கு அப்பனை வர வச்சிருக்க? கூட யார் வராங்கன்னு பாரு. இல்ல என்னல அது கனிய போய் வர சொல்லிருக்க? அந்த கிரிமினலோட படம் வரையணும்னு சொன்னல, அதுக்காக தான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறம் தெரியும். பரணி, நீ திடுதிப்புன்னு கனியை கூட்டு வர சொல்லிட்ட. நானும் அடிச்சு பிடிச்சி கூட்டு வந்துட்டேன். ஏடி கனி, மைனிட்ட என்ன விஷயம் கேளு. மைனி, நீங்க சொன்ன மாதிரி வரைகிற பென்சில், ஸ்கெட்ச் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். ஆனா கார்ட்போர்ட் மட்டும் வாங்கல மைனி, அவசரத்துல வந்துட்டோம். சரி சரி, அதெல்லாம் பரவாயில்ல, உள்ள பாத்துக்கலாம். 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க. என்னத்தா இங்க எதுக்கு? இல்லை நீ என்ன வரையறவங்கள வர வைக்க சொன்னா இவள வர வச்சிருக்க? இவளுக்கு என்னல வரைய தெரியும்? முதல்ல இவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்ல என்னல கேள்வி இது? மச்சானோட தங்கச்சியை பத்தி மச்சானுக்கு தெரியாதா? தெரியாது, அதனால தான் கேட்டேன். ஏய், நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கனிக்கு பாட மட்டும் தான் தெரியும் தானே? இல்லை அவ ஒரு அளவுக்கு வரைவா, அதுக்குன்னு ஒரு ஆள் அப்படியே தத்ரூபமா வரைவாளா? போர்ட்ரைட் பெயிண்டிங் பிரமாதமா செய்வான். அவங்க கிளாஸ் டீச்சர் பர்த்டேக்கு இவ அவங்கள தத்ரூபமா படம் வரைஞ்சிருக்கான். அப்பதான் எனக்கும் தெரியும். நிஜமாவல? ஆமாண்ணே, வரைவேன். ஆனா நீ என்ன சொல்லுவியோன்னு தான். இவ உன்கிட்ட சொல்ல தயங்கிட்டு இருந்தான், அதனால தான் என்கிட்ட சொன்னான். அதுக்காக தான் அவளுக்கு ஸ்கெட்ச் பென்சில் செட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். கனி, எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்க மைனி. இல்லை கனி, நிஜமாவே நீ வரைவியால? அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வர சொல்லியிருக்கேன். இல்ல ஒருத்தவங்க முகத்தை பார்த்து இவளால வரைய முடியும், ஒரு போட்டோவை பார்த்து கூட வரைய முடியும். ஆனா வீரா சொல்லுறதை வச்சு எப்படில வரைவா? அதுக்கெல்லாம் பிராக்டிஸ் வேண்டாமா? நம்ம கிட்ட இப்போ வேற ஆப்ஷனே இல்ல. இருக்கிறதே இவ ஒருத்தி தான். எனக்கு இவளால வரைய முடியும்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வருமால? நம்ம கிட்ட நேரம் இல்லல. அவ எப்படி வரைவான்னு நீ பார்க்க தானே போற. முழுசா அவன மாதிரியே கூட இருக்க வேண்டாம், ஒரு 50% அவன மாதிரி வரைஞ்சு கொடுத்தா கூட போதும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 90% இவ அவனை தத்ரூபமா வரைஞ்சு கொடுத்துருவான். அம்பட்டு கான்ஃபிடென்ட்டா இல்ல? பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். வீரா, என்ன இல்ல என்னது? இல்ல யாபல்ல போலீஸ் அவளை ஜெயில போட்டுருக்கீங்க. மாமா, இது ஜெயில் இல்ல, லாக்அப். இவ போலீஸ்காரியா ஆகணும் தான் இத்தனை பாடம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம எங்களுக்கு ஒத்துழைங்க மாமா, அப்பதான் இவளை வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுக்கிறேன், என்ன வேணா செய்வதா? என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கனி, நீ ரெடியா? நான் ரெடி மைனி. ஆனா வரையறதுக்கு கார்ட்போர்டும் இல்ல ஏதாவது போர்டு வேணும்ல. அப்படித்தானே? முப்படாதே சர்வான், போய் ரெடி பண்ணி கொடுயா. சரிங்க சர்வான். கனி, வரையறதுக்கு வசதியா இருக்கா? உனக்கு ஹைட் எல்லாம் ஓகேவா? சரியா இருக்கு மைனி. கனி, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில பண்ணாத ஒரு விஷயத்த இப்ப நீ பண்ண போற. இப்போ வீரா ஒரு ஆளை பத்தின அடையாளத்தை உன்கிட்ட சொல்ல போறான். அதை நல்லா கவனமா கேட்டுக்கணும். அவ சொல்ல சொல்ல நீ வரைஞ்சு காட்டணும். அவ இந்த மாதிரி இல்ல வேற மாதிரின்னு சொன்னா மறுபடியும் மறுபடியும் நீ கரெக்ட் பண்ணி அதை வரைஞ்சு காட்டணும். சரியா? இத பாரு கனி, உன்னோட முழு கான்சென்ட்ரேஷனும் இதுலதான் இருக்கணும். உன்னோட முழு திறமையையும் நீ இதுல காட்டணும். பாத்துக்கோ. வீரா இந்த கேஸை விட்டு வெளியே வரணும், போலீஸ்காரியா பொறுப்பேத்துக்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும்.
அவ சொல்றத நல்ல மனசுல வாங்கிக்கிட்டு நீ இப்ப வரைஞ்சு காட்டணும். என்ன? மைனி, நான் வரையறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டா? அதெல்லாம் நீ தப்பு பண்ண மாட்ட. அழிச்சு அழிச்சு நீ எத்தனை தடவை வேணாலும் வரைஞ்சுக்கலாம். ஆனா நீ கான்ஃபிடென்ட்டா வரையணும். புரியுதா? பயப்படக்கூடாது. நீ இப்ப கான்ஃபிடென்ட்டா இல்லாம இருந்தா நம்ம வீராவை காப்பாத்த முடியாதுல்ல. இங்க யாரு பாப்பா, உங்க அக்காவை காப்பாத்த உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட்டைய கிளப்பு பாப்பா. அப்படியே முருகா, என் 2 பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்தி. கனி, நமக்கு டைமே இல்ல, சீக்கிரம் வரையணும், சொதப்பிடாத. டேய், அவளே கன்ஃபியூஸ் ஆயிருக்கா. அவளை ஏன் பயமுறுத்துற? நீ பேசாம இரு. முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க. அவ கான்சென்ட்ரேட்டா வரையணும்னா அவ தனியா இருக்கணும். போங்க சொல்றேன். இல்லை நான் இருக்கேன்ல, நான் இருந்தா ஏதாச்சும் ஐடியா கொடுப்போம்ல. வேணாம் வேணாம், ஒன்னும் தேவையில்ல. ஆளாளுக்கு ஐடியா கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் தான் ஆகும் அவளுக்கு. முதல்ல போங்க, எல்லாரும் போங்க. மாமா கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். சண்முகம், போன்னு சொல்றேன்ல, போடா. பாண்டி போ. மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க.